Hello 11th standard students. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.3ல கொஷின் நம்பர் 29 சால்வ் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் y is equal to sin of tan root of sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா சைன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, டேன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ரூட் சைன் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்க செயின் ரூல் யூஸ் பண்ணி. இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து செயின் ரூல்லையே பண்ணலாம். செயின் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வேரியபிள்ஸ்க்கு நம்ம எழுதிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரூட் சைன் எக்ஸை என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா யூன்னு எடுத்துக்க போகிறோம். யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வி இஸ் ஈக்குவல் டு இந்த இது ஃபுல்லாக இதை வந்து வின்னு எடுத்துக்க போகிறோம். டேன் இந்த உள்ளே இருக்கிறத நம்ம என்ன எடுத்திருந்தோம், யூன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. யூன்னு எடுத்துருக்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம்னா v is equal to tan u அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் டு y? y will be equal to y என்ன ஆயிரும், இதை ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். அதனால் சைன் மட்டும்தான் இருக்கும், வெளியே இருக்கிற சைன் ஆஃப் என்ன வந்துடும், வின்னு வந்துடும். இந்த விங்கிறது tan u, அந்த யூங்கிறது ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிரும். அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ நம்ம செயின் ரூல் ஃபார் 3 வேரியபிள்ஸ் எழுதிக்கலாம். இப்போ dy by dx is equal to ஃபஸ்ட் வந்து dyல ஸ்டார்ட் பண்ணணும். dy by இப்போ y என்ன ஃபங்க்ஷனில் இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க v, அதனால dy by dv. அடுத்தது வந்து v என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது, யூவில் இருக்குது இல்லையா. என்ன வேரியபிளில் இருக்குன்னா யூவில் இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்ட்டு dv by du இன்ட்டு அடுத்தது வந்து இங்கே யூவில் முடிஞ்சிருக்கா. ஸோ யூவில் ஸ்டார்ட் பண்ணுங்க. du பை ஃபைனலாக என்ன வரும் நமக்கு, dxல முடிச்சிடும். ஓகே, அப்போது dy பை dv இன்ட்டு dv பை du இன்ட்டு du பை dx ஒரு செயின் மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து dy by dv இந்த ஆர்டர்லேயே நம்ம போடுவோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ dy by dvனா இதை வித் ரெஸ்பெக்ட் டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் விக்கு வந்து காஸ் v. ஓகே, அடுத்தது வந்து இதை வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். v tan uக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் u. அதனால் dv by du is equal to சீக்கன் ஸ்கொயர் u. ஓகே, அடுத்த தேர்ட் ஒன் வந்து du by dx போட போகிறோம். du by dx is equal to இப்போ அங்கே என்ன இருக்குது, u என்னென்னு எடுத்திருக்கோம், ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறனால இது என்ன ஆயிரும் நமக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிஃபரன்சியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் இது எப்படி வரும்னு. ஸோ நீங்கள் இதையே யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ரூட் சைன் எக்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் இட் வில் பி 1/2 ரூட் சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் dy by dx is equal to ஒன்னொன்னையா எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து du by dx நம்ம போடும்போது 1/2 ரூட் சைன் எக்ஸ் போட்டோம்ல. அப்புறம் சைன் எக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லையா, சைன் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதனால் அதோட டிஃப்ரென்சியேஷனையும் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு காஸ் எக்ஸ் போடணும். அப்போ இங்கே என்ன வந்துடும் நமக்கு, ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ரூட் சைன் எக்ஸ். இதுதான் நமக்கு du by dx. ஓகே, இப்போ ஒன்னொன்னையா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காஸ் v இருக்குது, அடுத்தது இந்த சீக்கன் ஸ்கொயர் v இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் u இருக்குது, தேர்ட் ஒன் வந்து இந்த இது du by dx, du by dx இந்த டேர்ம். ஓகே, ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க.
இப்போ என்ன பண்ணிடலான்னா யூவிக்கெல்லாம் நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 2 × √sin xன்னு இருக்குது. ஓகே, நியூமரேட்டரில் காஸ் விக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. காஸ் ஆஃப் வி என்னென்னு எடுத்திருக்கோம் நம்ம, வி வந்து tan u, யூக்கு √sin x போடணும். அப்போ காஸ் ஆஃப் tan √sin x. ஓகே, இன்ட்டு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, secant ஸ்கொயர் u. secant ஸ்கொயர் u என்னது, அகெயின் u வந்து √sin x, அதனால் அந்த √sin x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. secant ஸ்கொயர் ஆஃப் √sin x. நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது நமக்கு, இந்த cos x இருக்குது நியூமரேட்டரில், இன்ட்டு cos x. அவ்வளோதான், நியூமரேட்டரில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும், டினாமினேட்டரில் 2√sin x மட்டும் வரும். இதுதான் நமக்கு dy/dx. This is the differentiation of the given function. Okay. Next, question number 30. இது ரொம்ப important question. Differentiate y is equal to என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of 1 minus x square by 1 plus x square. இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் தான், செயின் ரூல் தான் வரும். பட் நான் உங்களுக்கு டைரெக்டாக போட சொல்லி கொடுக்குறேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், காம்ப்ளிகேட் பண்ணாமல். செயின் ரூலில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம டைரெக்டாக பண்ண போகிறோம். dy/dx is equal to, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin inverse x என்ன தெரியும், sin inverse x is equal to sin inverse x ஓட டிஃபரன்சியேஷன் 1/√1 minus x squareன்னு தெரியும் இல்லையா. அதனால் இங்கே அதை நம்ம போட போகிறோம். therefore this is equal to 1/√1 minus x square. 1 minus x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, x இருக்கிற இடத்துல இந்த ஹோல் திங் இருக்குது, இந்த 1 minus x square by 1 plus x squareங்கிற டேர்ம் இருக்குது. அதனால் அதை அப்படியே உள்ளே எழுதிக்கங்க, 1 minus x square divided by 1 plus x square அப்படின்னு எழுதிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, இதோட டிஃப்ரென்சியேஷனை நம்ம இங்கே போடணும், திருப்பி அதை வந்து கோஷன்ட் ரூலில் நம்ம போடணும். இதுக்கு பக்கத்தில் வந்து கோஷன்ட் ரூலில் நம்ம போட போகிறோம். ஸோ கோஷன்ட் ரூலில் என்ன பண்ணுவோம், யூவை வந்து 1 மைனஸ் சைடில் போடுறேன், யூவை வந்து 1 minus x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், வியை வந்து நம்ம 1 plus x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த டிஃப்ரென்சியேஷன் இங்கே போட்டு சைடில் போடுறேன்னா அங்கே எடுத்து நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஸோ du/dx will be equal to என்னது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x, dv/dx will be equal to 1க்கு 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x. ஸோ அதை அங்கே போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே சப்ஸ்டியூட் கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபார்முலா என்ன, கோஷன்ட் ரூலுங்கிறது என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u/v is equal to v du minus u dv by v square. இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு v என்ன, 1 plus x square, 1 plus x square into duங்கிறது இங்கே இருக்குது, minus 2x minus அடுத்தது u dv, u வந்து 1 minus x square, 1 minus x square into dv என்னது இங்கே இருக்குது 2x. okay, the whole divided by v square, v வந்து 1 plus x square, 1 plus x square the whole square. okay, இதுதான் வந்து நமக்கு அந்த bracketல இருக்கிறதோடைய differentiation. so this is equal to, இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், 1 divided by root of, இது வந்து என்ன ஆயிரும், ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ 1 minus x square the whole square by 1 plus x square the whole squareன்னு இதை எழுதிக்கங்க. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணிடுங்க, ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into minus 2x என்னது, that will be minus 2xன்னு வந்துடும். இங்கே வந்து into minus 2x, அடுத்தது x square into minus 2x, அது என்னது, minus 2x cube, minus 2x cube. அடுத்தது இந்த டேர்ம்
இந்த மைனஸ் ஒன்னையும் இந்த 2xஐ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் 2x வரும் இல்லையா, மைனஸ் 2xன்னு வந்துடும். அடுத்தது இங்கே இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு திஸ் 2x என்ன வந்துடும், ப்ளஸ் 2x க்யூப்னு வந்துடும் இல்லையா, ப்ளஸ் 2x க்யூப்னு வந்துடும். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன கேன்சல் ஆகும், இந்த மைனஸ் 2x க்யூபும் ப்ளஸ் 2x க்யூபும் கேன்சல் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டினாமினேட்டரில் அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரை எல்சிஎம் எடுத்துருங்க. 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் இந்த டேர்ம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த டேர்மில் என்ன இருக்குது, ரிமைனிங் மைனஸ் 2x is minus 4x. So minus 4x divided by 1 plus x square, 1 plus x square the whole square. Okay, இப்போ இந்த டேர்மு ஃபஸ்ட் டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த 1 plus x square the whole square இருக்குல்ல, இதுக்கு ரூட்டை போட்டுருங்க. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா என்ன வந்துடும், ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் போடும்போது இங்கே 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வரும் இல்லையா, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். ஸோ 1 டிவைடட் பை இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இதை. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்தது வந்து இந்த டேர்ம் மைனஸ், இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் வெளியே காமனாக இருக்கிறனால இங்கே 3 டேர்ம்ஸ் வரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் என்னது, 1 ஸ்கொயர் இஸ் 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் பவர் 4 அண்ட் மைனஸ் 2ab டேர்ம் மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது மைனஸ் 2x ஸ்கொயர்னு வரும். அப்புறம் டிவைடட் பை இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது இது வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் இன்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் 4x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், இது இட் வில் பி taken to the, it can be taken to the numerator. அப்புறம் denominatorல இங்கே என்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். root of 1 plus x power 4 plus 2x square, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 4 plus 2x square அப்படின்னு வருது. ஓகே, என்ன கேன்சல் ஆகுது, எக்ஸ் பவர் 4ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4ம் கேன்சல் ஆயிரும், 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது நமக்கு, இந்த 2x ஸ்கொயரும் ஒரு 2x ஸ்கொயரும் இருக்குது. ஆக மொத்தம் அது வந்து 4x ஸ்கொயர்னு ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, இன்டூ மைனஸ் 4x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் இதில் ஒரு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே, ஸோ இங்கே நமக்கு வந்து 1 இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 4x இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மைனஸ் 4xை நம்ம நியூமரேட்டரில் போட்டுடலாம். மைனஸ் 4x டிவைடட் பை, இப்போ இங்கே என்ன இருக்குது, ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இங்கே இந்த டேர்மில் வந்து ஒரு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 4x divided by root of 4x square என்னது 2x இல்லையா, 2x into 1 plus x squareனு வந்துரும். இப்போ இந்த xஐயும் கேன்சல் பண்ணிருங்க, 4ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிருங்க, இங்கே ஒரு 2 இருக்கும். So the answer will be equal to minus 2 divided by 1 plus x square. இதுதான் dy by dx. dy by dx is equal to minus 2 by 1 plus x square. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ இன் த
the next exercise in the next video. Okay.